உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்ட புதுச்சேரி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் முழு சோக பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் செல்வநாதன். சினிமா துறையில் துணை கதாபாத்திரங்களுக்கான ஆட்களை சப்ளை செய்யும் ஏஜென்ட்டாக பணியாற்றி வரும் இவருக்கு ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என இரட்டை ஆண்மகன்கள் இருந்துள்ளனர். மகன்கள் இருவரும் சிறு வயதில் இருந்தே உணவுகளின் மீது அலாதி பிரியம் கொண்டு வளர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்களின் 26 வயதில் 150 கிலோ எடை வரை இருவரும் உடல் பருமன் அடைந்திருக்கின்றனர். இதை ஒரு பொருட்டாகவே இருவரும் கருதாத நிலையில் ஒரு கட்டத்தில் இந்த உடல் பருமன் பிரச்சனை ஹேமச்சந்திரனை உளவியல் ரீதியாக துன்புறுத்த ஆரம்பித்திருக்கிறது. காரணம், உடல் பருமனால் தன் வாழ்க்கையும் தான் விரும்பிய கரியரும் சரிவர அமையாததால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார் ஹேமச்சந்திரன். ஹேமச்சந்திரனுக்கு அவரது பெற்றோர் திருமண வரன் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றனர். முதலில் பார்த்த 3 பெண்களும் அவரின் உடல் பருமனை சுட்டிக்காட்டி ஹேமச்சந்திரனை ரிஜெக்ட் செய்ததாக கூறப்படுகிறது. அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்மா, எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் நீ இது மட்டும் செய்யுமான்னு பிள்ளை கெஞ்சிச்சு. இதனால் விரக்தியில் இருந்த ஹேமச்சந்திரன் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து மீண்டு தன் கரியர் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார். சினிமாவிற்கு நடிகர் நடிகைகள் சப்ளை செய்து வந்த தந்தையின் மூலமே சினிமா வாய்ப்பை ஹேமச்சந்திரன் தேடிய நிலையில் சினிமாவிலும் உடல் பருமனை காரணம் கூறி ஹேமச்சந்திரன் ஓரம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஹேமச்சந்திரன் பல கட்ட மனப்போராட்டங்களுக்கு பிறகு தனது உடல் பருமனை அறுவை சிகிச்சை மூலம் குறைக்க முன் வந்திருக்கிறார். இதற்காக சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஹேமச்சந்திரன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கான முதற்கட்ட சிகிச்சையும் தொடங்கி இருக்கிறது. சிகிச்சை தொடங்கிய 10வது நிமிடத்திலேயே இளைஞரின் உடல்நிலை மிகவும் மோசமாகியதாகவும் எதிர்பாராத விதமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதில் ஹேமச்சந்திரன் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தது உறவினர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த ஆபரேஷன் என் வீட்டுக்காரன் மானவே வேணான்னு என் பிள்ளைய நான் மாசம் போய் விட்டுட்டேன். நான் ஏமாந்துட்டேன். ஆபரேஷன் தியேட்டர்ல 8 மணிக்கு விட்டுட்டு நான் வாசல்லே உக்காயினுக்கிற கதுவாண்டி. என் புள்ள உள்ள போன புள்ள 5 நிமிஷத்துலயே அந்த டாக்டர் பெருங்கோ டாக்டர் ஓடியாரு வெளியே ஆபரேஷன் பண்ணவரு. பிள்ளைக்கு ஹார்ட் நின்று பார்த்து சொல்லிட்டாங்க. உடல் பருமன் குறைத்து மகனை புதிய பரிணாமத்தில் காணப்போகிறோம் என்ற ஆவலில் இருந்த பெற்றோர் மகனின் ஆயுட்காலம் முடிந்து அவரை சடலமாக கண்டது அனைவரையும் ரணமாக்கியது. யூடியூப்பில் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் உடல் எடையை குறைக்கிறதுக்காக பெருங்கோன்னு ஒரு டாக்டர் வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருந்தார். பையன் இதை யூடியூப்பில் பார்த்து என்கிட்ட சொன்னான். நான் எனக்கு நம்பிக்கை இல்லை, சொன்ன கேட்கல. இல்லை திடீர்னு பவர் 15-20 நிமிஷத்தில் வெளியே டாக்டர் ரத்தோடு வந்து அவனுக்கு தான் பயந்துட்டாங்க. பிபி அதிகமாகிடுச்சிங்க, ஹார்ட் இது ஆகிடுச்சிங்க. திடீர்னு சொன்ன உடனே என் பையன் ஒருத்தன் இறந்துட்டான். பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சம்பவத்தில் அறுவை சிகிச்சைக்கு முன்பு இளைஞருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பிய பெற்றோர் இது குறித்து போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.